இன்றைக்கி நம்ம சாய் கிச்சனில் பன்னு தான் செய்ய போகிறோம். அதை பேக்கரியில் வாங்குகிற மாதிரியே நல்லா பஃபியாக சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு 2 கப்பு மைதா எடுத்துக்கலாம். இப்போ இது கூடயே 1 பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட அன்சால்ட்டட் பட்டர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நான் நெய் சேர்க்குறேன். கூடயே நான் ஈஸ்ட்டு சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா பஃபியாக உப்பி வரும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடயே கொஞ்சமாக வார்ம் வாட்டர் சேர்த்துடலாம். கொஞ்சமாக சேர்க்கணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையிலேயே நல்லா பிசைஞ்சு விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி பதம் அளவுக்கு நல்லா பிசைக்கணும். பாருங்கள், பவுலில் ஒட்டாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் லேசாக மைதா மாவு தூவிக்கோங்க. இந்த மாவை எடுத்து வச்சு நல்லா அழுத்தி தேய்க்கணும். எந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பன்னு நல்லா சாஃப்டாக வரும். 5-10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி கட்டையில் வச்சு உருட்டிட்டு நல்லா கைகளாலேயே தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு பாருங்கள். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இதை இப்போ ஒரே சைஸாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். இந்த கேக் டின்னில் ஸ்பேஸ் விட்டு அப்படியே வச்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு முட்டை எடுத்துக்கலாம். மஞ்சள் கருவோடையே சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இந்த உருட்டி வச்ச மாவோட மேலே மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்தால் கூட ப்ரஷ்ஷில் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. முட்டை எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட வேஸ்ட்டான ஒரு குக்கர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அந்த குக்கருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. கேக் டின்னை இந்த மாதிரி உள்ளே வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெயிட் போடாமல் மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்பேஸ் விட்டு வச்சதெல்லாம் பாருங்கள் நல்லா உப்பி இந்த மாதிரி ஒன்றோட ஒன்றா ஒட்டிடுச்சு. இப்போ பாருங்கள், கத்தியில் ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக பன்னு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், டீ காஃபியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாய் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.